நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனம். சாலமோன் ராஜாவின் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானாய் வாழ்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதுவும் இந்த 22ஆம் நூற்றாண்டிலே நீதிமானுடைய வாழ்க்கை என்பது மிகவும் கடினமானது. ஆனால் கர்த்தரோடு இருந்தால் நீதிமானுடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நீதிமான்கள் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை சேவிப்பார்கள். இயேசு கிறிஸ்து நீதிமானாய் இருந்தார், தாவீது நீதிமானாய் இருந்தார், யோசேப்பு நீதிமான், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நீதிமான்களாய் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வசனத்திலும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்பதாக கூறப்பட்டுள்ளது. நீதிமான்களுடைய வாய் எப்படி ஜீவ ஊற்று என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீதிமான்களுடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் வெளிப்படும்.